மக்களே, நேற்று நடந்த கேப்டன்சி டாஸ்கில் ரஞ்சித் பிரமாதமாக விளையாடி அடுத்த வார கேப்டனாக தேர்வு செய்யப்படப்பட்டிருக்காரு. ஸோ வேறு லெவலில் பார்த்தீங்கன்னா ஒரு கேம் வந்து நடந்தது. ரஞ்சித் வந்து அந்தளவுக்கு பிரமாதமாக விளையாடினாரா அப்படின்னா இல்லை, ரஞ்சித் வந்து பிரமாதமாக விளையாட கிடையாது. ரஞ்சித்துக்கு பக்கபலமாக தூணாக நின்னது யார் அப்படின்னா தீபக் தான். தீபக் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக ரஞ்சித் நேற்று வந்து கேப்டனாகவே ஆகிருக்க முடியாது. ஸோ அந்தளவுக்கு பிரமாதமான ஒரு ஆட்டத்தை நம்மளுக்கு வந்து காமிச்சது யார் அப்படின்னா தீபக் தான். என்ன கேம் ஆக்சுவலாக பார்த்தோம் அப்படின்னா 4 ட்ரம் இருக்கும். 4 ட்ரம்லேயும் வந்து தண்ணி வந்து ஃபில் பண்ணி வச்சுருப்பாங்க. அந்த தண்ணி வந்து வெளியில் போகிறதுக்காக 4 ட்ரம்லேயும் பார்த்தீங்கன்னா ஃப்ளக் மாதிரி வந்து சொருவி வச்சுருப்பாங்க. அவங்கவுங்க ட்ரம்மில் இருக்கக்கூடிய அந்த ஃப்ளக்கை வந்து யாரும் வந்து ரிமூவ் பண்ணாமல் வந்து பார்த்துக்கணும். ஸோ அப்படி பார்த்தோம் அப்படின்னா எல்லாருமே பார்த்தீங்கன்னா அவங்க ட்ரம்முக்கு வந்து சேஃப்டி கொடுத்துட்டு நின்றுட்டுருக்காங்க. இப்படி இருக்கும்போது மஞ்சரி மாறி மாறி பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயும் வந்து பிடுங்குறாங்க. தீபக்கும் பார்த்தீங்கன்னா அவரும் வந்து மாறி பிடுங்குறாரு. பவியும் வந்து மாறி மாறி எல்லாத்துலேயும் வந்து பிடுங்குறாங்க. இவர் ரஞ்சித்லேயும் பார்த்தீங்கன்னா வந்து எல்லாரும் வந்து பிடிங்கிறாங்க. ஸோ இப்படி இருக்கும்போது என்னடா ஆச்சு அப்படின்னா இவங்களுது யாரு மஞ்சரி இதில் இருக்கக்கூடிய அந்த ஃப்ளக் எல்லாமே வந்து ரிமூவ் ஆகிட்டதுனால அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா சடன் பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து குறைஞ்சிட்டு வருது. ஸோ இந்த இடத்துல மஞ்சரி வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம வந்து வெற்றி பெறணும் அப்படின்னா மற்ற எல்லாத்தோட அந்த ட்ரம்மில் இருக்கிற தண்ணி வந்து கீழே போகணும். ஸோ அதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா எல்லா ட்ரம்மையும் வந்து இந்த மாதிரி வந்து கீழே தள்ளி விட்றலாம் அப்படின்ற அந்த ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துட்டு நேராக திபுன்னு போயிட்டு இவங்கிட்ட வம்புழுக்கிறாங்க. யார்கிட்ட தீபக் கிட்ட வந்து வம்புழுக்கிறாங்க. தீபக் வச்சிருக்கக்கூடிய அந்த ட்ரம்மை பார்த்தீங்கன்னா இழுத்து கீழே தள்ள வந்து ட்ரை பண்ணுறாங்க. ஸோ இப்படி இருக்கும்போது நம்மளால் வந்து பிளான் பண்ணி என்ன பண்ணுறாரு அப்படின்னா அவங்க இங்கே வந்த கேப்பில் எகிரி ஓடி போய் பார்த்தீங்கன்னா மஞ்சரி ட்ரம்மு வந்து வச்சுருக்காங்க. ட்ரம்மு பார்த்தீங்கன்னா கீழே வந்து எல்லா தண்ணி வந்து போயிடுது. உடனே மஞ்சரி வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பதிலுக்கு வந்து தீபக்குடைய ட்ரம்மை வந்து தள்ளுறாங்க. உடனே பார்த்தீங்கன்னா அந்த ட்ரம் வந்து கீழே விழுந்து போயிடுது. அதுக்கப்புறமா என்ன பண்ணுறாரு தீபக் என்ன பண்ணுறாரு அப்படின்னா இந்த பக்கம் வந்து பவி வந்து ட்ரம் வந்து கட்டி பிடிச்சிருவாங்க. ஓட்டை எல்லாத்தையும் வந்து அடிச்சுட்டு இறுக்கி பிடிச்சிருப்பாங்க. அதையும் போய் தள்ளுறாங்க. அந்த ட்ரம்மும் பார்த்தீங்கன்னா கீழே விழுந்தது. அவங்க தண்ணி வந்து கீழே போகிறது கிடையாது. ஆனால் வந்து ட்ரம்மு வந்து கீழே தான் இருக்குது. அதுக்கப்புறமா இவர் ரஞ்சித் மட்டும் தான் வந்து கையில் பிடிச்சிருக்காரு. இவங்க 3 பேர் அந்த சண்டை பண்ணக்கூடிய இந்த ஒரு நேரத்தில் பஸர் வந்து அடிச்சிருது. நம்ம ரஞ்சித் அவர்கள் வந்து டேபிள் மேலே அந்த ட்ரம்மு வந்து வச்சுருந்ததுனால அவர் வந்து கேப்டன் பதவிக்கு வந்து தேர்வு செய்யப்படுகிறார். வேறு லெவலில் ஒரு பயங்கரமான ஒரு கேமிங்கை வந்து கொடுத்தது யார் அப்படின்னா தீபக் தான். தீபக் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக வந்து ரஞ்சித் வந்து வெற்றி பெற்றுக்கவே மாட்டார். ஏன் அப்படி சொல்கிறார் அப்படின்னா 2 விஷயங்களை வந்து அவர் வந்து பண்ணார். ஒரு விஷயம் என்ன அப்படின்னா ஸ்டார்டிங்கில் அந்த ட்ரம்மில் இருக்கக்கூடிய அந்த ஃப்ளக் எல்லாத்தையும் வந்து ரிமூவ் பண்ணல. ஸோ அந்த இடத்துல கூட பார்த்தீங்கன்னா பெருசாக வந்து ரஞ்சித் வந்து யாரையும் போயிட்டு வந்து ரிமூவ் பண்ண கிடையாது. அந்த இடத்துல தீபக் தான் போயிட்டு வந்து எல்லாத்தையும் வந்து பிடிங்கி விட்டார். இவங்களது மஞ்சரி பிடிங்கி விட்டதாக இருக்கட்டும், பவியை பிடிங்கி விட்டதாக இருக்கும், எல்லாமே பார்த்தீங்கன்னா தீபக் தான் பார்த்தீங்கன்னா சடன்னு வந்து பண்ணார். அதே மாதிரி கடைசியில் அந்த கேம் சேஞ்சிங் மொமெண்ட்டாக வந்து ஆனது என்ன அப்படின்னா இவர் கிக் பண்ண தான் நம்ம தீபக் வந்து கிக் பண்ண ஒரு விஷயம் தான். மஞ்சரி ட்ரம் வந்து டேபிள் மேலே இருக்கும். ஓடி போயிட்டு தனுஷ் வந்து எல்லாத்துலேயும் வந்து எல்லா படத்துலையும் வந்து ஒரு ஃபேவரட் ஷாட்னு ஒன்று வந்து வச்சிருப்பார். கையை இப்படி வச்சுட்டு காலில் வந்து ஒரு கிக் பண்ணுவார். ஸோ அந்த மாதிரி வேறு லெவலில் கிக்கு பார்த்தீங்கன்னா நேற்று வந்து தீபக் வந்து கொடுத்தாரு. அவர் அந்த கிக் பண்ணல அப்படின்னா கண்டிப்பாக மஞ்சரி தான் வந்து டஃப் கொடுத்து வெற்றி பெற்றிருப்பாங்க. பட் அந்த இடத்துல கிக் பண்ணதுனால இப்போ 3 பேருக்கு இடையில வந்து பிரச்சனையாகி போயிடுது. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இவரை வந்து யாருமே வந்து கண்டுக்கிறதில்ல. அந்த நேரத்தில் இவர் கையில் தண்ணி இருந்ததுனாலும் ட்ரம் வந்து அந்த டேபிள் மேலே இருந்ததுனாலும் இவர் வந்து வெற்றி பெறார். பஸரும் அதுக்கேற்ற மாதிரி அடித்தாங்க. ஸோ அவங்க நினச்சிருந்தாங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நேரம் எக்ஸ்டென்ஷன் வந்து பண்ணியிருக்கான். ஓகே, அவ்வளோதான், இதுக்கு மேலே வந்து வச்சிருந்தோம் அப்படின்னா சுவாரஸ்யமாக இருக்குது. ஒருவேளை பவி கீழே இருக்கிற ட்ரம்மை தூக்கி டேபிள் மேலே வச்சிருந்தாங்க அப்படின்னா ரஞ்சித்துக்கும் அதே மாதிரி பவிக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு போட்டி வந்து வந்திருக்கும். ஆனால் அந்த இடத்துல இவங்க வந்து சும்மா இருக்க போகிறதில்ல. தீபக்குடைய மைண்ட் செட் ஒன்றே தான். என்ன அப்படின்னா நம்ம ஜெயிக்கணும், இல்லை அப்படின்னா நம்மளால் ஒருத்தன் ஜெயிக்கணும், அவ்வளோதான் அவரோட மைண்ட் செட்டை வந்து இருந்த மாதிரி தான் நம்மளுக்கு வந்து தோணுச்சு. வேறு லெவலில் பயங்கரமான ஒரு கேமிங்கை பார்த்தீங்கன்னா நேற்று வந்து தீபக் வந்து கொடுத்தாரு. எல்லாருமே சொன்னாங்க. நானே கூட பார்த்தீங்கன்னா பல இடங்களில் வந்து சொல்லியிருந்தேன், எப்போ பார்த்தாலும் மூஞ்சை வந்து ஒரு ரகடாகவே வந்து வச்சுருக்காரு, தான் வந்து சீனியர் அப்படின்ற அந்த ஒரு மெதப்பிலே வந்து சுற்றுறாரு, எப்போ பார்த்தாலும் ரகடாகவே இருக்காருன்னு சொல்லிட்டு நம்ம வந்து பல இடத்துல வந்து பேசினோம். ஆனால் இப்போ இந்த கடந்த ஒரு வாரமாக அவருடைய அந்த ஆக்டிவிட்டீஸ் அப்படின்னு பார்க்கும்போது நல்லா தான் இருக்கும். இந்த மனுஷனுக்குள்ளே இப்படிப்பட்ட ஒரு குணம் இருக்கா அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாத்தையும் வந்து யோசிக்க வைக்குது. அதுவும் இந்த கேப்டனாக இருந்த ஒரு வாரம் வந்து எந்த அளவுக்கு பணிவாக இருந்தார், எந்த மாதிரி இடத்துல வந்து சண்டை போட்டார் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால் தெளிவாக வந்து பார்க்கும்போது ஸோ என்ன சொல்கிறது, ஒருத்தர் வந்து இதுலேருந்து நம்மளுக்கு புரியுது என்ன அப்படின்னா ஒருத்தர் வந்து எவ்வளோ கோபமாக இருந்தாலும் அவனுக்குள்ளே ஒரு குணம் இருக்கும் அப்படின்றது நம்ம வந்து புரிஞ்சிக்கணும். ஸோ அதை தான் நான் வந்து தெரிஞ்சுக்கணும்னு நினச்சேன். ஸோ நீங்கள் தீபக்கை பற்றி என்ன நினைக்கிறீங்க? ரஞ்சித் அவர்கள் கேப்டன் ஆனதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? அடுத்த வாரம் ரஞ்சித் கேப்டனுடைய அந்த ஆட்சிகள் வந்து எந்த மாதிரி இருக்கும், அவருடைய அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் வந்து எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி மறக்காமல் கமெண்டில் போடுங்க.